ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி டிஃபன் சாம்பார் ஈஸியான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாரில் நம்ம காய்கறி சேர்த்தும் பண்ணலாம், இல்லை ப்ளைன் சாம்பாராகவும் பண்ணலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து இது இன்னொரு ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். இப்போ சாம்பார் தூள் நல்லா மணம் வர அளவுக்கு வதங்கினதும் தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம விருப்பம் தான், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பருப்போடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீமெல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சாம்பார் விசில் வரும்போதே நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுடலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். இதோட மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சி சேர்க்க தேவையில்லை. புளிக்கரைசல் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும், அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.